திஸ் ப்ராபப்ளி ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன் ரைட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸோட எங்கேயாவது அவுட் ஆஃப் டவுன் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணி ஒரு மாதிரி சப்பையாக முடியும்ல, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டே தான் எனக்கு. எங்கெங்கேயோ போகணுன்னு பிளான் பண்ணி ஃபைனலி வீட்டிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போகணும். இங்கே டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேனரில் இருக்க மாதிரி வீக் டேஸ்க்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது, வீக்கெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. வீக்கெண்ட்ஸ் வந்து 300 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக வருது. அண்ட் வீக் டேஸில் போனால் நமக்கு கொஞ்சம் கூட்டமும் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் இஸ் டேரெக்டாக கவுண்டரில் டிக்கெட் வாங்குறத விட ஆன்லைனில் புக் பண்ணும்போது நிறைய கூப்பான் கோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை யூஸ் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ட்ரை டு புக் ஆன்லைன். அது என்ன கூப்பான்ஸ்னால் ஃபன் ஃபைன்னு ஒன்று இருக்குது. 5 அடல்ட்ஸ் போகிறோன்னா 3 பேருக்கு நம்ம பே பண்ணால் போதும், 2 பேருக்கு ஃப்ரீ டிக்கெட் வருது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபன் வென்ஸ்டே. இந்த கூப்பான் விமனுக்கு மட்டும் அப்ளிகபிள் ஆகும். தட் டூ ஒன்லி ஆன் வென்ஸ்டேஸ். இதில் என்ன ஆஃபர்னால் நம்ம ஒரு டிக்கெட் பே பண்ணால் போதும், இன்னொரு டிக்கெட் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், விச் இஸ் ஒன்லி ஃபார் அடல்ட் லேடிஸ். ஸோ ஃபன் வேர்ல்டுக்கு போகிற மாதிரி பிளான் இருந்தால் 2 கூப்பானும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பெஸ்ட் டீல் ஃபார் அடல்ட்ஸ். எங்களுக்கு இங்கே போன ரைட்ஸ்லேயே இந்த ஹார்ஸ் கேரோசலில் போகும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ட்ரை ரைட்ஸ், செகண்ட் ஹாஃப் ஆஃப்டர் லன்ச் வாட்டர் ரைட்ஸ்ன்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தலை காயறதுக்காக ஒரு 2-3 ரைட்ஸில் போனால் சுற்றி விடுறதுல தலை காஞ்சிரும் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தோம். வெதன் தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறமா வெளியே வர மனசே இல்லாமல் அதோட முடிஞ்சிருச்சு. மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவுட் சைட் ஃபுட் இஸ் அலவுட். நம்ம வீட்டிலேருந்து பேக் பண்ணிட்டு வரலாம், ஆர் ஃபுட் டெலிவரி ஆப்பில் நம்ம ஆர்டர் கூட பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கள் வாட்டர் ரைட்ஸில் ஒரு 5 o'clock வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அக்வேரியம் போயிட்டோம். அக்வேரியம் நாங்கள் மெயினாக போனது மர்மெட் ஷோ பார்க்கறதுக்காக தான். அதை பார்த்தோமா இல்லையா, அங்கே ப்ரைஸ் எப்படி அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்படி